ஈரோடு அருகே சித்தோடு என்ற இடத்தில் சொத்து தகராறு காரணமாக தாயும் மகனும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள விவரங்களை எமது செய்தியாளர் பாபு வழங்க பார்க்கலாம். பாபு, இந்த சொத்து தகராறு காரணமாக தாயும் மகனும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? இந்த கொலை சம்பவம் குறித்த முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே இருக்கக்கூடிய பசுவப்பட்டியில இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 கொலை நடந்திருக்கு. அந்த கொலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க 2 பேர் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. மோப்பனாய் உதவியுடன் எஸ்பி சிவகுமார் தலைமையில தற்போது போலீசார் மிக தீவிரமா விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணையில முதல் கட்ட தகவலா இன்னைக்கு நமக்கு சொத்து தகராறு காரணமா இந்த கொலை நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா தாயும் மகனும், முக்கியமா பாட்டி அவங்க, அதாவது அந்த அம்மா வயசு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 70 அப்ராக்சிமேட்டா இருக்கும். அந்த அம்மா பேர் பாவாயி, அவருடைய மகன் பழனிசாமி, இவங்க இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்துல இதுவரைக்கும் இந்த கொலை சம்பந்தமா இந்த பேரனுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பேரன் இன்னைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இன்னும் வராதனால இந்த கொலைக்கும் பேரனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கோணங்கள்லையும், இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணங்கள்லையும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. பாபு, இப்ப தப்பி ஓடிய கொலையாளிகளுக்கு போலீஸ் வலைவீசி தேடி வருகிறார்கள். அந்த தேடுதல் வேட்டை எப்படி நடைபெற்று வருகிறது? இதற்காக தனி படைகள் ஏதும் போடப்பட்டிருக்கிறதா கொலையாளிகளை தேடுவதற்கு? பாபு, நிச்சயமாக. இப்போ நம்ம இது தொடர்பாக எஸ்பி தலைமையிலான தனிப்படை, முக்கியமா ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்கிறதுனால இது தொடர்பா ஸ்பெஷல் டீம் அலைன்மெண்ட் பண்ணி தேடுதல் வேட்டையை இப்பவே தொடங்கியிருக்காங்க. உடனடியா இந்த மோப்பனாய் உதவி மற்ற உதவிகள்லாம் நாடி இப்ப விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது. பாபு, இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முதற்கட்டமாக யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற்று வருகிறது? இப்ப முதல் கட்டமா அருகில் இருக்கக்கூடிய அந்த வசிக்கக்கூடியவர்களிடம் முதல் கட்டமா விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தொடர்ந்து இவர்களுடைய உறவினர்கள் இங்க வந்திருக்காங்க. இவங்ககிட்டயும் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் இந்த கொலை எப்படி நடந்திருக்க கூடும் என்ற கோணங்களையும் உறவினர்கள் அதாவது வீட்டுக்குள்ள அழைத்து சென்று தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க.